வணக்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் பார்ப்போம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னென்னா கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக இருக்கும். ஸோ அதில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வேரியபிள் ஏ அண்ட் பிக்கு நம்ம டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணிடுவோம். A = 7 B = 10 அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபால்ட்டாக நம்ம வேல்யூ அசைன் பண்ணிடுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் OPJ அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ அசைன் ஆயிடும். OPJ.A = 7 OPJ.B = 10 அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக அசைன் ஆகும். அதை நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். இதில் கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுவோம். எத்தனை பேராமீட்டர்னாலும் நம்ம பாஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். int x int y. அந்த x and y தான் கிளாஸ் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் ஆகும். பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம பேராமீட்டர் அதாவது ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம். ரன் டைமில் வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா int x int y. இப்போ இதில் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆடுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். OPJ அதில் 9 and 11 சொல்லி நம்ம வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இந்த 9 and 11 x and yல அசைன் ஆகும். சரியா? இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே OPJ.A 9 அசைன் ஆகும். OPJ.B 11 அசைன் ஆகும். ஸோ இந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அனதர் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். காப்பி கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டரோட வேல்யூவை இன்னொரு கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இதில் ஒரு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. காப்பி கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அந்த கிளாஸோடைய ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஆடுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். OPJ1 அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். OPJ1.A = 7 OPJ1.B = 10 சொல்லி அசைன் ஆகும். ஸோ இன்னொரு ஆப்ஜெக்ட் நமக்கு கிரியேட் பண்ணுறோம். OPJ2 அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதில் ஆப்ஜெக்ட் 1 நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். அதாவது கிளாஸ் ஆப்ஜெக்டே நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். OPJ1 எதோடைய ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆடுடைய ஆப்ஜெக்ட். ஸோ என்ன வெர்ஷன் கால் ஆகும்? இந்த ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இதுதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இந்த ஆட் ஆப்ஜெக்ட் காப்பி. ஸோ A = CPY.A B = CPY.B. ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் 1 தான் நம்ம CPY-ஆ நம்ம வச்சுருக்கோம். அதாவது காப்பியாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதோடைய காப்பி ஆப்ஜெக்ட் 1 காப்பி ஆப்ஜெக்ட் 2ல அசைன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா OPJ2.A = 7 சொல்லி வேல்யூ அசைன் ஆகும். OPJ2.B = 10 சொல்லி வேல்யூ அசைன் ஆகும். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டரோட காப்பியை இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம பேஸ்ட் பண்ணி விடுறோம். அதுதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். நன்றி. இன்னும் நம்ம நிறையா ஜாவா பற்றி நிறைய வீடியோஸ் பார்ப்போம். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.